श्रीमान वेंकटनाथार्य कवितार्कीय केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ யதிராஜ சப்ததியில் இன்றைய தின ஸ்லோக அனுபவம் 45வது ஸ்லோகம். இந்த 45வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ பகவத் பாஷ்யக்காரர் ராமானுஜர் எம்பெருமானார் உடையவர் அவருடைய சிஷ்யர்கள் அவருடைய அடியார்கள் காமனுக்கு வசமாக மாட்டார்கள் என்கிறார், காமத்துக்கு அகப்படாமல் இருப்பார்கள் என்கிறார். இந்த ஸ்லோகத்தில் ராமானுஜ சிஷ்யர்களுக்கு காமவசம் படமாட்டார்கள். வகதி மகிழா மாத்யோ வேதாத்ரயி முகரைர் முகைஹி வரதனுதயா வாமோ பாக சிவஸ்ய விவர்த்ததே ததபி பரமம் தத்வம் கோபீஜனஸ்ய வசம் வதம் மதன கதனைர்ன க்ளிஷ்யந்தே யதீஸ்வர சம்ஸ்ரயாः. பகதி மகிழா மாத்யோ வேதாத்ரயி முகரைர்முகைஹி வரதனுதயா வாமோ பாகசிவஸ்ய விவர்த்ததே ததபி பரமம் தத்வம் கோபீஜனஸ்ய வசம் வதம் மதன கதனைர்ன க்ளிஷ்யந்தே யதீஸ்வர சம்ஸ்ரயாः. அதாவது சிருஷ்டியின் முதலாவதாக அவதரித்த பிரம்மன், பிரம்மன் தன் மனைவியை எப்பொழுதும் வேதங்களை ஓதும் தன்னுடைய வாயினால் நாக்கினால் சுமந்து கொண்டிருக்கிறார். சிவபிரானின் உடலில் இடது பக்கம் முழுமையும் ஸ்திரீயாகவே மாறியிருக்கிறது. நாம் பரபிரம்மம் என்று சொல்லும் அந்த உயர்ந்த தத்துவமும் ஆயர் பெண்களின் பின்னே சென்றது. ஆனால் யதிராஜருடைய சிஷ்யர் குழுக்கள் மன்மதனின் அலைக்கழிப்பினால் சிரமப்படவே மாட்டார்கள். இந்த ஸ்லோகத்தினால் ராமானுஜருடைய சிஷ்யர்களின் பெருமையை சுவாமி ஸ்ரீ தேசிகன் இமயமலையின் உச்சியில் கொண்டு வைக்கிறார். ஒரு தெய்வம் மனைவியை வாயிலே வைத்து கொண்டிருக்கிறது, மற்றொரு தெய்வம் மனைவியை தன் உடம்பில் பாதியாகவே வைத்து கொண்டிருக்கிறது. பரதேவதை, பரமபுருஷன், புருஷோத்தமன், புண்டரீகாட்சன் என்றெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமே, அந்த கண்ணன் அவன் கோபியர்களுடைய காலம் கழித்தான். ஆனால் ஸ்ரீ ராமானுஜருடைய சிஷ்யர்கள் சிற்றின்பத்துக்கு இரையாக மாட்டார்கள் என்ற கவிதார்க்கிக சிம்மம் தனக்கே உரிய ஒரு பாணியில் கவித்துவமாக அவர்களின் பெருமையை குன்றின் மேலிட்ட விளக்காக காட்டுகிறார் இந்த ஆச்சரியமான ஸ்லோகத்தில். அதாவது வகதி மகிழா மாத்யோ வேதா த்ரயி முகரைர் முகைஹி, ஆத்யா முதல்வனான, வேதாக பிரம்மன், த்ரயி வேதங்களை, முகரைர் முகைஹி ஓதுகின்ற முகங்களாலே, மகிழாம் வகதி பெண்ணை தரிக்கிறான், சிவஸ்ய வாமோபாக சிவனுடைய வாமோபாக இடப்புறம், வரதனுதயா பெண் வடிவமாக, விவர்த்தத்தை மாறுபட்டுள்ளது, அர்த்தநாரீஸ்வரன, தத் மிக்க புகழுடைய, பரமம் தத்துவமபி பரதத்துவமான கண்ணன் கூட, கோபீஜனஸ்ய இடைப்பெண்களுக்கு, வசம்வதம் வசம்வதம்னா அடங்கியுள்ளான், அவருடைய வசத்தில் உள்ளான். ஆனால் யதீஸ்வர ராமானுஜர் யதிராஜரை சம்ஸ்ரயாக அடிபணிந்தவர்கள், மதன கதனை நக்லிஷ்யந்தே, மதன கதனைகினா காமத்தால் உண்டாகும் துன்பங்களால், நக்லிஷ்யந்தே கஷ்டப்படுவதில்லை. ஸோ நவப்பிரஜாபதிகளுக்குள் முதல்வரான நான்முகன்
தனது 4 முகங்களாலும் 4 வேதங்களையும் சர்வதா ஓதிக்கொண்டே இருக்கிறான். அதனால் தமது பத்னியான சரஸ்வதியை வாக் தேவதை, அதனால் வாக்கிலேயே வைத்து கொண்டிருக்கிறான். அவ்வளவு அன்பு மனைவியிடம். சரஸ்வதி கல்விகளுக்கு தலைவி என்ற வழக்கை கொண்டு வேடிக்கையாக சாதிக்கிறார். இப்படி பரமனிலும் உயர்ந்தவரான சிவன், மகாதேவன் என்று சொல்லப்படுபவன், தன் மனைவியை கணமும் விட்டு பிரிய மனமில்லாமல் தன் உடலில் இடது பக்கம் முழுவதையும் பார்வதிக்கு கொடுத்துவிட்டு அர்த்தநாரீஸ்வரன் என்ற பெயரை பெருமையாக பெற்றுக்கொண்டுள்ளான். பரமனினும் மிக்கது இவன் காதல். உலகத்துக்கெல்லாம் காரணபூதமான கண்ணன், ஜகத்காரணன், பரதேவதா, பரம்பொருள், ஆய்ச்சி பெண்கள் அனைவருக்கும் வசப்பட்டு கிடந்தது. பரதேவதையே இப்படி காதலுக்கு வசமாயிற்று. ஆனால் உடையவர் திருவிடையை ஆசிரியத்தவர்கள் மன்மதனுடைய உபதிரவங்களால் கஷ்டப்படுவதில்லை. ஸ்ரீ பாஷ்யகாருடைய ஸ்ரீபாஷ்யம் முதலிய ஸ்ரீசூக்திகளின் சுவையை அறிந்தால் சிற்றின்பத்தை துறந்து பேரின்பத்தை, மோட்சத்தை தான் நாடுவார்கள் உடையவர் அடியார்கள் என்று தெரிவிக்கிறார். இங்கு இப்படி எம்பெருமான் முதலில் நான்முகனான பிரம்மனை படைத்து அவனுக்கு வேதத்தை உபதேசிக்கிறான். மற்றைய தேவர்களுக்கெல்லாம் முதல்வனான அந்த பிரம்மன் எப்பொழுதும் தன் வாய்களினால் வேதங்களை சொல்லிக்கொண்டே உள்ளான். அந்த முகங்கள் 4 தன் மனைவியான சரஸ்வதியை தாங்கிக் கொண்டிருக்கிறான். அத்தகைய காதல் பிரம்மனுக்கு தன் மனைவியிடம். சிவனோ தன் மனைவியான பார்வதியை தனி உருவாக காணக்கூட பொறுக்க முடியாமல் தன் உருவிலேயே பாதியை அவளுக்கு கொடுக்கிறான். இவனது காதல் பிரம்மனை விட மேலானது. உலகத்தில் எல்லாருக்கும் மேம்பட்ட பரதத்துவமான பரதேவதையாக பேசப்படும் கண்ணபிரானோ இடைப்பெண்டிற்கு அடங்கி அவர்களிட்ட வழக்காய் நிற்கிறான். இப்படி இவர்கள் இருக்கும் பொழுது இத்தகைய காமத்துக்கு அடிமைப்படாதவர்கள் ஸ்ரீ பாஷ்யகாருடைய திருவடிகளுக்கு அடிமைப்பட்ட பாகவதோத்தமர்கள். அவர்கள் ஸ்ரீ பாஷ்யகாருடைய திவ்ய சுக்திகளை நன்கு சுவைத்து ஆழங்கால் பட்டு சிற்றின்பத்தை உதறி தள்ளி பேரின்பமாகிய மோட்சானந்தத்தை விரும்பி நிற்பர். ஆதலில் அவர்களை சிற்றின்பம் வருந்தச் செய்ய முடியாது. எல்லாம் ஸ்ரீ பாஷ்யகாருடைய பெருமை என்கிறார் சுவாமி. அஸ்மத் ஆச்சாரியன் இதுக்கு ரொம்ப அழகாக வியாக்கியானம் இடுகிறார். அவர் சொல்வதாவது, விசிஷ்டாத்வைத்தம் நம் உடையவருடைய விசிஷ்டாத்வைத்தம் என்னும் மதம் எம்பெருமான் தனது மார்பில் அணிந்திருக்கும் கௌஸ்துப மணி போன்றது. நறுமணத்தையும் நற்சுவையையும் அளிக்கும் பச்சை கற்பூரம் போன்றது, மிக உயர்ந்தது என்று சொன்னார் போன ஸ்லோகத்தில். இந்த உயர்விற்கும் பெருமைக்கும் காரணத்தை இங்கு விளக்குகிறார் இந்த ஸ்லோகத்தில். உலகத்தில் மனுஷன் எதையும் ஜெயித்து தன் வசப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் காமத்தை மாத்திரம் வெற்றி கொள்வது மிக 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 கடினம். இதை பர்த்ருஹரி என்ற ராஜா தனது நீதி சதகத்தில் அழகாக காட்டுகிறான். விஸ்வாமித்ர பராசர பிரபுதய வாதாம்பு பர்ணாச்சனா தேபி ஸ்ரீமுக பங்கஜம் சுலலிதம் திருஷ்ட்வைவ மோகம் கதாஹ சால்யன்னம் சகிருதம் பயோததியுதம் ஏ புஞ்சதே மானவாஹ தேஷாம் இந்திரிய நிகிரகே யதி பவேத் வித்யப்ளவேத் சாகரே. விஸ்வாமித்ரர், பராசரர் முதலிய மகரிஷிகள் எல்லாரும் உயிர் வாழ்வதற்காக அதற்கு தேவையான காற்றையும் நீரையும் இலை சருகுகளையும் புசித்து கொண்டு புலன்களை அடக்கி, ஐம்புலன்களை அடக்கி காட்டில் தவம் புரிந்து வந்தனர். விஸ்வாமித்ர மகரிஷி, பராசர மகரிஷி போன்றவர்கள் காற்றை, நீரை, இலை சருகுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு புலன்களை அடக்கி தபஸ் பண்ணின்னு வந்தார். இந்திரன் அவர்களுடைய தபஸை வலிமையை குறைப்பதற்காக அப்சர ஸ்திரீகளை அனுப்புகிறார். அவர்களின் ஆடல் பாடல்களையும் அழகிய முகங்களையும் கண்டு மயங்கி ஏமாந்து தவத்தையே விட்டனர். அப்பேற்பட்ட முனிவர்களே அப்படி இருக்க, புஷ்டியை அளிக்கக்கூடிய சம்பா அரிசி சோறும் அதோடு நெய், பால், தயிர், பருப்பு முதலியவற்றையும் உண்ணும் நம் போன்ற மாந்தர்கள் புலன்களை அடக்க முடியுமா? முடியவே முடியாது. ஒருவேளை அடக்கினால்
விந்திய மலையே சமுத்திரத்தில் மிதக்குமா, ஆனால் மனிதர்களால் காமத்தை அடக்க முடியாது என்கிறார் பர்த்ருஹரி இந்த ஸ்லோகத்தில். அவன் ராஜா நீதி சதகத்தில் தெரிவிக்கிறான். விஸ்வாமித்ர பராசர பிரபுதய பாதாம்பு பர்ணாசனா தேபி ஸ்திரீமுக பங்கஜம் சுலலிதம் திருஷ்ட்வைவ மோகம் கதா சால்யன்னம் சகிருதம் பயோததியுதம் ஏ பஞ்சதே மானவாக தேஷாம் இந்திரிய நிகிரகே யதி பவேத் விந்திய ப்ளவேத் சாகரே. விந்திய மலை சமுத்திரத்தில் கூட மிதக்கலாம், ஆனால் மனிதர்களால் காமத்தை அடக்க முடியாது என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இங்கு சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார், தெய்வத்தால் கூட காமத்தை அடக்க முடியாது, அது கடினம் என்கிறார். வகதி மகிழா மாத்யோ வேதாத்ரயி முகரைகி முகை. பிரஜாபதிகள் 9, அவர்களுள் சதுர்முக பிரஜாபதி நான்முகன் முதல்வன். இந்த நான்முகன் 4 முகங்களாலும் எப்பொழுதும் சதா சர்வ காலமும் வேதங்களை சொல்லிக் கொண்டும் நாரதர் போன்றவர்களுக்கு உபதேசித்து கொண்டும் இருக்கிறார். இப்படி ஓய்வில்லாமல் தனது வாய்களினால் தன் மனைவியான வாக்தேவதையான சரஸ்வதியை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், அணைத்து கொண்டிருக்கிறார் என்கிறார் தேசிகன். காம வயப்பட்டு ஒரு முகம் இல்லாமல் 4 முகங்களாலும் மனைவியை விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று வேடிக்கையாக கவிநயத்துடன் தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். வரதனுதயா வாமோ பாக சிவஸ்ய விவர்த்ததே. சிவனோ தனது உடலின் பாதியையே பார்வதியாக மாற்றிக்கொண்டு விட்டார். விவர்த்தம் என்றால் முன்பிருந்த நிலையை மாற்றி அதற்கு எதிரான நிலையை உடையதாக செய்வது. முன்பு புருஷனின் சரீரமாக இருந்த தன் உடலின் பாதியை பார்வதியின் சரீரமாக ஸ்திரீ சரீரமாக மாற்றிக்கொண்டு தனக்கு அர்த்தநாரீஸ்வரன் என்ற பெயரையும் சூட்டிக்கொண்டு விட்டார். நான்முகனை விட இவரது பெண் ஆசை காமம் பன்மடங்கு அதிகமாக போல் இருக்கிறது. ததபி பரமம் தத்துவம் கோபி ஜனஸ்ய வசம்பதம். வேதங்களால் பரம் தத்துவம், பரமம் தெய்வத்தம் என்று போற்றப்படுகிற கண்ணன் என்னும் கருந்தெய்வம் ஆயர்பாடியில் இருக்கும் ஆய்ச்சியர்களுக்கு வசப்பட்டு அவர்களிட்ட வழக்காய் படுகாடு கிடக்கிறான். நான்முகனும் சிவனும் காமத்துக்கு வசப்பட்ட ஜீவன்கள். இவனோ காமங்களுக்கு வசப்படாதவன், கர்மத்துக்கும் வசப்படாதவன். அதோடு பிறருடைய கர்மாக்களை போக்கி மோட்சமளிப்பவன். அது மட்டுமா, உனக்கேற்கும் கோலமலர்பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ என்றபடி பெண் இனத்திலேயே மிக உயர்ந்தவளான மகாலட்சுமியை என்றும் பிரியாமல் தன் திருமார்பிலேயே எப்பொழுதும் அணைத்து கொண்டிருப்பவன். அப்படி இருந்தும் போதுமென்ற மனமில்லாமல் மாடு மேய்க்கும் 5 லட்சம் குடிப்பெண்களுக்கு வசமாய் காமலோலனாய் இருக்கிறானே என்று கவிநயத்துடன் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். மதன கதனை ந கிளிஷ்யந்தே யதீஸ்வர சம்ஸ்ரயாக. மதன கதனை ஆக மும்மூர்த்திகளில் ஒருவனுடைய முகம், ஒருவனுடைய பாதி சரீரம், ஒருவனுக்கு உடல் முழுவதுமே காமத்தினால் பெண்ணினத்திற்கு வசப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் காமத்தின் உபதிரவங்களுக்கு வசப்படாது இருப்பவர்கள் உலகத்தில் யாருமே இல்லையா? இருக்கிறார்கள், எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அப்படியா? அவர்கள் யார்? சொல்லுகிறேன், கேளுங்கள். தேசிகன் தெரிவிக்கிறார், எதிராஜருடைய திருவடியை ஆசிரயித்தவர்கள். மும்மூர்த்திகளையும் அடிமை கொண்டது காதல் நோய். ஆனால் எதிராஜருக்கு அடிமைப்பட்டவர்கள் காதல் நோய் அடிமை கொள்ள முடியாது. ஏன்? உடையவரின் திருவடிகளான பாகவதோத்தமர்கள் எதிராஜரின் உபதேசங்களில் ஆழங்கால் பட்டு அவருடைய ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீ கீதாபாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம், நித்திய கிரந்தம் போன்றவைகளை நன்கு சுவைத்து படுகுழியில் தள்ளும் சிற்றின்ப பேயை உதறி தள்ளி பேரின்பமாம் மோட்சானந்தத்திலேயே உடையவர் இன்னருளால் ஒன்றியிருப்பர். எனவே சிற்றின்ப பேய் இவர்களை ஒரு காலம் அணுகாது என்பர் வேதாந்த தேசிகன். ஸ்ரீ பாஷ்யகார ஸ்ரீ சூக்திகளின் பெருமைகளை பேசுகிறார். கௌஸ்துபம், பச்சை கற்பூரம் என்றெல்லாம் புகழ்ந்தார். இப்பொழுது இன்னொரு பெரிய ஏற்றம், அரிய ஏற்றம் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அத்தி ஆச்சரியமான ஒரு அனுபவம். ஸ்ரீ பாஷ்யகாரரை ஆசிரயித்தவர்களே இத்தகு புகழ் வாய்ந்தவர் என்பது இங்கு விசேஷம். அதுவும் ஸ்ரீ கூத்தப்பாக்கம் சுவாமி சொல்லும் ஐதீகம் ரசமானது. எம்பார் பரம வைராக்கியசாலி எம்பார் கோவிந்தர் என்பது பிரசித்தம். இப்படிப்பட்டவர்களுக்கு அந்தர்யாமின் ஒளியே பெரும் கைவிளக்கு.
ஒரு சமயம் ஒரு அறையில் ஊசி விழுந்துள்ளது, பார்த்து வாரும் என்று ஸ்ரீ பாஷ்யகாரர் நியமிக்க பலரும் கைவிளக்குகள் எடுத்து போய் தேடி திரும்பி வந்து ஒன்றும் அகப்படவில்லை சுவாமி என்றனர். பிறகு எம்பாரிடம் அங்கு கீழே ஏதேனும் விழுந்துள்ளதா பார்த்து வாரீர் என்று நியமித்தார். எம்பார் இருளில் போனார். விளக்கு கூட எடுத்துன்னு போல, கைவிளக்கும் கிடையாது. ஊசி இருக்கிறது என்று கொண்டு வந்து கொடுத்தார். என அந்தர்யாமியின் உள்ளொளி அவருக்கு போதுமாயிற்று. வைராக்கியத்தின் சாதனை அப்படி. அவருக்கு சந்நியாச ஆசிரமம் வழங்கப்பட்டது. இப்படி ஆச்சரியமாக இந்த ஸ்லோகமே வேதாந்த தேசிகனால் சிறிய மாறுதலுடன் சங்கல்ப சூரியோதயத்தில் நாடகத்தில் வருகிறது. முதல் அங்கம் 32வது ஸ்லோகம். 4ஆம் பாதத்தில் யதீஸ்வர சம்ஸ்ரயாக என்பதற்கு பதில் கதம் து இதரே ஜனாகா என்று உள்ளது. ஆச்சரியமான ஸ்லோகம். அடியேன் தன்யோஸ்மி. எம்பெருமானார் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.